ஹலோ ஆல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரே ஆப்ரேஷன்ஸ். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துருந்தோம். அதில் அரேனா என்ன, எப்படி ஒரு அரே இனிஷியலைஸ் பண்ணலாம், அதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா அது செக் அவுட் பண்ணிட்டு இந்த வீடியோ வாங்க. ஸோ கிளியராக இருக்கும். இப்போது அரே ஆப்ரேஷன்ஸ். இப்போ அரேன்றது ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். மல்டிபிள் எலமெண்ட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த அரேயில் நம்ம என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னா இன்சர்ட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம், சர்ச்சு, சார்ட்டு, ட்ராவல்ஸர். இப்போ இதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நான் சொல்லிவிட்டு அண்ட் இதோடைய கோட் ஸ்னிப்பட் மட்டும் நான் எழுதேன். லைக் ஒரு ஃபுல் ப்ரோக்ராமாக எழுதாமல் அதோட லாஜிக் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்சர்ட். இப்போது வந்து ஒரு அரே இருக்குது, அந்த அரேயோட நேம் அரே இருக்குது. அந்த அரேயில் வந்து நம்ம ஒரு 5 எலமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணுறோம். 1 2 3 4 அண்ட் 5 எலமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து. 0 1 2 3 4. இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 0லேருந்து 4 வரைக்கும் வரும். இப்போது நம்ம வந்து 2 அப்படின்னு எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அரே ஆஃப் 1 அப்படின்னு கொடுப்போம். ஸோ தட் நம்ம 2 எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே வந்து எனக்கு செகண்ட் பொசிஷனில் 3க்கு பதிலாக 7 அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை வந்து நான் இன்சர்ட் பண்ணணும். அப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அரேயில் வந்து அப்போ 6 எலமெண்ட்ஸ் ஆக போகுது. ஏன்னா புதுசாக இன்னொரு எலமெண்ட்டை ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி அங்கே 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதோடு சேர்த்து 6 எலமெண்ட்ஸ். ஸோ அப்போது ஸ்பேஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுமா? 6. ஓகே, இப்போ இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்துடலாம். 0 1 2 3 4 5. ஓகே, எந்த பொசிஷனில் இந்த 7 நம்ம இன்சர்ட் பண்ணணும்? இன் பொசிஷன் 2ல் இன்சர்ட் பண்ணணும். ஸோ பொசிஷன் 2ன்றது இது. இங்கே 7ன்றதை போடணும். அப்படின்னா இப்போ இங்கே ஆல்ரெடி 3 இருக்குது. ஸோ 3யை நம்ம ஒரு இது மூவ் பண்ணுறோம். இங்கே வந்துருச்சு 3 ஒரு இது மூவ் பண்ணுறோம். 4 ஒரு இது, 5 இன்னொரு இது வெளியில் மூவ் பண்ணுறோம். 3 4 5 இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம 7ஐ இன்சர்ட் பண்ணிடலாம். 1 2 நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது அப்படியே இருக்கட்டும். எந்த பொசிஷன் நமக்கு கொடுத்துருக்காங்களோ 2 கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு அப்புறத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஒரு பொசிஷன் மூவ் பண்ணணும். ஸோ நம்ம அந்த பொசிஷனை இங்கே இன்சர்ட் பண்ண முடியும். இது வந்து இன்சர்ட். நெக்ஸ்ட்டு டெலிட். அதே மாதிரி ஒரு அரே இருக்குது. நம்ம வந்து சேம் அரேவே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். 1 2 3 4. ஓகே, ஒரு 4 எலமெண்ட்ஸ் இருக்கிற அரே வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். இண்டெக்ஸ் நம்பர் 0 1 2 3 இருக்குது. இப்போது இதில் எனக்கு இந்த 2ன்ற எலமெண்ட்டை நான் டெலிட் பண்ணணும். அப்படின்னா என்ன ஆகணும்? இந்த 2ன்றது போயிடணும். 3 வந்து 2ஓட பொசிஷனுக்கு வந்துடணும். 4 வந்து 3ஓட பொசிஷனுக்கு வந்துடணும். ஒரு பொசிஷன் கம்மியாகணும். கரெக்டாக? ஸோ அப்போனா நம்ம என்ன பண்ணணும், இதோட சைஸ் வந்து 3ஆக ரெடியூஸ் ஆகிடும். 0 1 2ன்னு இருக்கும். இப்போது இந்த 1 பற்றி கவலை இல்லை, அது அங்கே தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 3ஐ இங்கே முன்னாடி மூவ் பண்ணுவோம், 4ஐ இங்கே மூவ் பண்ணுவோம். அவ்வளோதான். 2 வந்து டெலிட் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக. அடுத்தது சர்ச். இப்போ சர்ச் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு அரே இருக்குது. அரேயில் வந்து எலமெண்ட்ஸ் வந்து ரேண்டமாக இருக்குது. இது மாதிரி இருக்குது. இதில் வந்து நான் 3 அப்படின்ற எலமெண்ட்டை வந்து சர்ச் பண்ண போகிறேன். எந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்குது அப்படின்னா சர்ச் பண்ண வேண்டிய எலமெண்ட் 3 அப்படின்னா இதோட இண்டெக்ஸ் பொசிஷன் 0 1 2 3 4. ஓகே, இது சர்ச் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த எடுத்துகிட்டு போய் ஒன்றொன்றத்தோட கம்பேர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 0th பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெண்டும் மேட்ச் ஆகுதா? இந்த எலமெண்ட்டும் மேட்ச் ஆகலை. ஸோ ஆகலைன்னா என்ன பண்ணுவோம், பாயிண்டர் நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுவோம். 4ம் 3யும் மேட்ச் ஆகுதா? இல்லை. ஸோ அடுத்து இங்கே வரும். 3யும் 3 மேட்ச் ஆச்சா? ஆமாம். ஸோ எலமெண்ட் ஃபவுண்ட் என்ன பொசிஷனில் ஃபவுண்ட் பண்ணியிருக்கோம் 2 அப்படின்றத நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். அப்படி இல்லை, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எலமெண்ட் வந்து 5 எலமெண்ட்னா நம்ம ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணிகிட்டே போவோம். லாஸ்ட் வரைக்கும் வந்துடுவோம். லாஸ்ட் வரைக்கும் வந்துமே இந்த எலமெண்ட் இல்லைன்னா எலமெண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது சார்ட். சார்ட்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு அரே இருக்குது. அந்த அரே வந்து ரொம்ப ரேண்டமாக இருக்குது. எந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டர்லையும் இல்லாமல் 1 5 3 2 8 இது மாதிரி இருக்குது. இப்போ இதை நான் வந்து அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 1 2 3 5 8. இது அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணுறது. இல்லைனா இது டிசெண்டிங் ஆர்டரில் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், 8 5 3 2 1. இதுதான் நம்ம சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம எப்படி சார்ட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இந்த 1ஐயும் இதையும் கம்பேர் பண்ணுவோம், இது ரெண்டையும். ஸோ என்ன செக் பண்ணலாம், இப்போ வந்து இது வந்து இதை விட கம்மியாக இருக்கா? ஃபஸ்ட்டு இந்த எலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பாயிண்டர் இங்கே வச்சுக்கணும். இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இங்கே இருக்கும். அடுத்து வேரியபிள் பாயிண்டர் ஒன்று வச்சுப்போம். இது வந்து சேஞ்ச் ஆக போகுது. இப்போ நம்ம என்ன செக் பண்ணுவோம், 1 5ல் எது கம்மியான நம்பர்னு பார்ப்போம். இது சின்ன நம்பர், அப்போ 1. அப்போது இந்த இடத்துல 1 போடுவோம். அடுத்து 1யும் 3யும் கம்பேர் பண்ணுவோம். ரெண்டுத்துல எது சின்னதோ அதை இங்கே போடணும். 1 தான். 1 2 கம்பேர் பண்ணுவோம். ஸோ அப்போ 1 தான். ஸோ 1 இங்கே இருக்கும். 1 8 கம்பேர் பண்ணுவோம். அப்போ 1. ஸோ 1 வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த பாயிண்டரை இங்கே மூவ் பண்ணுவோம். மூவ் பண்ணிவிட்டு 5யும் 3யும் கம்பேர் பண்ணுவோம். எது சின்னது? 3. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 3 இங்கே வந்துடும். 5ஐ இங்கே போட்டுருவோம். அடுத்தது இப்போ இங்கே 3 இருக்கும். 3யும் 2வையும் கம்பேர் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன இருக்குது, 2. அப்போ 2 இங்கே வந்துடும்.
3 அங்கே போயிடும். ஸோ 2 இங்கே, 3 இங்கே வந்துடும். அது மாதிரி நம்ம ஒன்றொன்றுத்தையும் கம்பேர் பண்ணி சேஞ்ச் பண்ணிகிட்டே வருவோம். இது சார்ட். ஃபைனலாக ட்ராவர்சல் என்னன்னா ஒன்றும் இல்லை, அந்த அரேயை வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணி அதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் பிரிண்ட் பண்ணுறது தான் ட்ராவர்சல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதோட இண்டெக்ஸ் பொசிஷன் இருக்குது. இங்கே இந்த ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 1 பிரிண்ட் பண்ணும், முடிச்சோடனே அடுத்து இன்க்ரிமெண்ட் பண்ணி இங்கே 2, அடுத்து 3, அடுத்து 4. அது மாதிரி ஒரு அரேவை ஃபுல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறது தான் ட்ராவர்சல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.